சார் இப்ப சென்னையில வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினார்ல சார், சென்னையில நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் செல்வாக்கு அதிகமாகுது? தமிழ்நாட்டில் இருந்த அதே வரவேற்பு புதுச்சேரியில இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. எம்ஜிஆர் முதல் ஆட்சியை பிடிச்ச இடம் வந்து புதுச்சேரி. அங்க ரெட்டலையை விட சீமானுக்கு மைக் சின்னத்துக்கு வாக்கு அதிகம். சரி, இப்போ விஜய் அவர்கள் ஒரு திருமணத்துல கலந்து கொண்ட போது த்ரிஷா அவர்களுடன் கலந்து கொண்டாரு. இதை பார்த்த அவங்க ரசிகர்கள் சோசியல் மீடியால சொல்றாங்க, அடுத்து ஜெயலலிதா எம்ஜிஆராக அரசியல் நடக்க போகுது, நாட்டை ஆள போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பரப்புகிறார்கள் சார். இது இந்த மாதிரி வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் வருங்கால அரசியல்? ஜோசப் விஜய் இதெல்லாம் பேசி உங்களை அவமானப்படுத்தின நோக்கம் இல்லை, நீங்க சீண்டிட்டீங்க, அதனால நான் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆயிட்டேன். இஷ்யூ பேஸ்டா இருக்கக்கூடிய சீமான் பெரிய வளர்ச்சி அடைவார். விஜய் சரத்குமார் ரேஞ்சுக்கு போயிடுவார். இப்ப இந்த ஜனநாயகத்துல கிடைச்ச அடியே ரவீந்திர சாமி கொடுத்த அடின்னு புரியுதா ஜோசப் விஜய்? RSS என்னன்னு தெரியுதா? RSS காரம்னா யாருன்னு புரியுதா? இதுவரை விஜய் பற்றி நான் சொன்னது எல்லாம் கரெக்டா வந்திருக்கு, இதுவும் கரெக்டா வரும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ விஜய் அவர்கள் ஒரு திருமணத்துல கலந்து கொண்ட போது த்ரிஷா அவர்களுடன் கலந்து கொண்டாரு. இதை பார்த்த அவங்க ரசிகர்கள் சோசியல் மீடியால சொல்றாங்க, அடுத்து ஜெயலலிதா எம்ஜிஆராக அரசியல் நடக்க போகுது, நாட்டை ஆள போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பரப்புகிறார்கள் சார். இது இந்த மாதிரி வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் வருங்கால அரசியல்? விஜயோட இந்த தனிப்பட்ட இதை பற்றி நான் பேச தயாரில்லை. இதுல நான் பேச போறது என்னன்னா, பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு கருத்து என்ன? இப்போ வந்து அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல அருந்ததியர் வளர்ச்சியை பற்றி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக புள்ளி உரம் கொடுக்குறாரு. ஈரோடு கிழக்கு எலெக்ஷனை அதை வச்சு தான் அவர் நடத்தினார். 100 விழுக்காடு அருந்ததியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அருந்ததியரை தொடர்ந்து நாம் தமிழர் களத்துக்குள்ள நின்றனால 100 விழுக்காடு நாயுடுகள் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இளங்கோவன் நாயுடுவாக இருந்தும் 80 விழுக்காடு தான் போட்டாங்க. இளங்கோவன் கை சின்னத்துக்கு 80 விழுக்காடு தான் அருந்ததியர் போட்டாங்க. சீமான் களத்துக்குள்ளே வந்தனால 100 விழுக்காடு போட்டுட்டாங்க. ஈரோடுல வந்து விஜய் பேசும்போது அருந்ததியர்கள் மக்கள் ஸ்டாலினுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே உள்ள வன்மத்தில் இவர் பேசும்போது ஸ்டாலினுக்கு எதிராக அவங்க யாருமே கைத்தட்டலை. ஆனால் சீமானுக்கு எதிராக இவங்க பேசும்போது பெரிய அளவு கைத்தட்டல் விழுந்தது. அப்போ அருந்ததியர் மக்கள் சீமானைத்தான் எதிராக பார்க்குறாங்க. அப்போ அருந்ததியர் மக்கள் தங்கள் இடஒதுக்கீட்டு பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய சீமான எதிரியாக பார்த்து விஜய் கூட்டத்துக்கு வந்தவங்க கைத்தட்டினவங்க ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு விவரம் இல்லையா? பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அரசியல் தெரியாதா? அப்போ தங்களுக்கு 5 விழுக்காடு வாக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. பட்டியல் வெளியேற்றத்தை சொல்லக்கூடிய சீமானுக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி இருக்குது. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை அகற்றுன்னு சினிமாவில் சொல்லிக்கிட்டு நேரில் பேசாமல் இருக்கக்கூடிய விஜய பறைய சமூக மக்கள் சினிமா பார்ப்பான், வாக்களிக்க மாட்டான். சீமான் தான் மேல்பாதி மங்கலம் திரௌதியம்மன் ஆலய நுழைவுக்கு ஒரு முன்னாள் தமிழக அமைச்சரையும் பொருட்டாக எடுக்காம அந்த ஆலய நுழைவுக்கு வந்து அவர் களத்துக்குள்ள நிற்கிறாரு. ரவிக்குமாரே அந்த உண்மையை சொல்றாரு. அடுத்தபடியாக கோனூரிக்கு இப்போ கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழன் கோட்டைன்னு மராட்டியம் கோட்டைன்னு போது பேசாமல் இருந்துட்டு இப்போ ஏன்டா ஆளை தூண்டி விடுறேன்னு சீமான் தான் அடிச்சு நிற்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள இஷ்யூ பேஸ்டாக இருக்கக்கூடிய சீமான் பெரிய வளர்ச்சி அடைவார். விஜய் சரத்குமார் ரேஞ்சுக்கு போயிடுவார். சரத்குமார் ராதிகா மாதிரி விஜய்க்கு அரசியல் இருக்குமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது. எம்ஜிஆருக்கும் நாடியில் விட்டு எனக்கும் நாடியில் விட்டுன்னு சொன்ன சரத்குமார் எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னு சொன்னவர் திருமங்கலத்தில் மோசமான இதை இஷ்யூஸ் இல்லாமல் அடிபட்டார். அதே மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் களத்துக்குள்ள நிற்கக்கூடிய விஜயும் மிக மோசமாக அடி வாங்குவார். அது சீமான் கமல்ஹாசனை வீழ்த்தின மாதிரி கமல்ஹாசன் 2.0 தான் விஜய் நிற்கிறாரு. இஷ்யூ இல்லை. மற்றபடி எம்ஜிஆரை சொல்லணும்னா எம்ஜிஆர் வந்து 77ல் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் கிடையாது. திண்டுக்கல்ல அவர் வந்ததும் 55 விழுக்காடு வாக்கெடுத்து வெற்றி பெற்றார். 77ல் அவரே ஓட்டப்படகு 4 முனை போட்டியில் தான் ஜெயித்தார். 30 விழுக்காடு 30.3 விழுக்காடு வாக்கெடுத்து ஜெயித்தார். கலைஞர் 24 புள்ளி எடுத்தார். சிட்டியில் கலைஞர் தான் செல்வாக்கு, தஞ்சாவூரில் கலைஞர் தான் செல்வாக்கு, வன்னியர்கள்ட்ட கலைஞர் தான் செல்வாக்கு, கள்ளரகமுடையாட்ட கலைஞர் தான் செல்வாக்கு. எம்ஜிஆர் வந்து 5 விழுக்காடு தான் அதிகம். அது வந்து மேற்கு மண்டலத்திலும் தென் மண்டலத்திலையும் தென் மண்டலத்தில் உள்ள வாக்குகளால் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆருக்கு அருந்ததியர் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்தது.
பிற மொழியாளர்கிட்ட செல்வாக்கு இருந்தது, பறையர் சமூகத்தில் செல்வாக்கு இருந்தது, இப்படி சில குறிப்பிட்ட பிரிவு மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இருந்தது. அது திமுகவில் உள்ள பிளவு தான். 50 விழுக்காடு திமுகவில் இருந்து வந்த ஒரு எம்ஜிஆர், விஜய் வந்து 0% விழுக்காட்டிலேருந்து பனையூர்லேருந்து வராரு. அவர் என்ன பலன்னு நிரூபிக்காதவர். பலன் நிரூபித்த பிறகு தான் விஜயை பற்றி பேச முடியும். எம்ஜிஆர் 80 மீண்டும் சட்டமன்றத்துக்கு 2வது முறை முதல்வர் ஆன பிறகு கட்சியில் ஒரு டல் அடிக்குதுன்னு ஜெயலலிதா அம்மையாரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் அவர். இப்போ அந்த மாதிரி எதுவும் இங்கே பொருந்தாது. எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் லீடர், 50 விழுக்காடு கட்சியிலிருந்து வந்தவர். விஜய் 0% லீடர். எம்ஜிஆர் வந்து முகத்தை காட்டினா 30 லட்சம் ஓட்டுன்னு அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். விஜய் ஜெயலலிதாவால் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு 0ன்னு அவர் மோடியை கோயம்புத்தூரில் போய் பார்த்தும் 6 விழுக்காடு ஓட்டு சீமானை வச்சு ஈழப்பிரச்சனைகளை முன்னிறுத்தி உயர்ந்து 45 விழுக்காடு எடுத்து 39க்கு 37 சீட்டு ஜெயித்து விஜய் ஒரு தோல்வி வளையம் ஃபெயில்யூர் மாடல்னு விரட்டி அடிக்கப்பட்டவர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை அரசியல் பேசாமல் கோழைத்தனமாக ஓடி ஒதுங்கின ஒரு விஜய். சினிமாவிலையும் பேசலை, அரசியலையும் பேசலை. ஜோசப் விஜய் இதெல்லாம் பேசி உங்களை அவமானப்படுத்தின நோக்கம் இல்லை, நீங்கள் சீண்டிட்டீங்க, அதனால நான் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டேன். இப்போ இந்த ஜனநாயகத்தில் கிடைச்ச அடியே ரவீந்திர சாமி கொடுத்த அடின்னு புரியுதா ஜோசப் விஜய்? ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியுதா? ஆர்எஸ்எஸ்காரம்னா யாருன்னு புரியுதா? மோடி லாயலிஸ்ட்னா என்னன்னு புரியுதா ஜோசப் விஜய்? அர்பன் நக்சல் மதமாற்ற கும்பலா நீங்கள் இருந்தனால தான் இந்த தொல்லை. ஆனால் உங்கள் தைரியம் என்னங்கிறது, ஜெயலலிதாவே உங்களை வெட்டு செல்லாத விட்டு தோல்விகளையும் தோற்று புறமுதுகிட்டு ஓடினவர் தலைவா படத்தில் அடி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு சாகிறத வரை ஜெயலலிதாவுக்கு எதிராக எதுவும் பேச முடியல, அரசியலே பேச முடியல. அப்புறம் இறந்த பிறகு சர்க்கார் படத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக சீன் வச்சிங்க. அதை எடப்பாடி தரப்பினர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்போ ஜனநாயகத்துக்கிட்ட மோடிக்கிட்ட வாங்கின அடியில் மூச்சு பேச்சு இல்லாமல் நீங்கள் நிற்கிறீங்க. எம்ஜிஆர் வந்து 2 முறை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு கட்சி செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையாரை ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் திரிசா அவங்கள பற்றி நம்ம பேசுகிறது நியாயமாகாது. ஷீ இஸ் இன் ஹர் பிஸ்னஸ், இட் இஸ் ஹர் பிஸ்னஸ், நன் ஆஃப் அவர் பாதர்ஷேஷன். இட் இஸ் அப் டு ஹர் திரிசா மேடம். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் ஹர் லைஃப், தே மே பி ஃப்ரெண்ட்ஸ், வாட் எவர் மே பி, இட் இஸ் அப் டு தம். வி நீட் நாட் கமெண்ட் ஆன் தட். இஃப் அட் ஆல் this lady, this Lankan lady, this Sri Lankan Tamil, this NTK people are supporting that lady, Vijay's wife name, Sangeeta. It is up to her right. He can enforce her right in court and judiciary will help her. If he has strong case, court will look after that. We need not speak that. We need not comment on the personal life of Vijay. அது தேவையில்லை நமக்கு. அதை நான் கும்பிட்டு அதிலிருந்து விளையிடுறேன். ஏன்னா சிலவங்க ஹெட்டிங்கில் போட்டுடுறாங்க. நான் உண்மையில் அதை பேச விரும்பலை. அது அவங்களுக்குள்ளது நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம், அக்ரிமெண்ட் பார்ட்டிஸ் பார்த்துக்கிடுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. அது ஒரு மேட்டரே இல்லை. அது ஒரு தூசு மாதிரி அதை தட்டி விட்டுட்டு போயிடலாம். அருந்தறியர் பெரியாட்டி ரெசர்வேஷனில் பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு சீமானை உயர்த்தி கொடுக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜய்க்கு பதில் என்ன? பறையரும் தேவேந்திர குல வேளாளரும் அவங்க நலனுக்காக பேசாமல், பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நீ பேசாமல், கவின் ஆணவ படுகொலை பற்றி நீ பேசாமல், உனக்கு இலவசமாக ஓட்டு போட்டுருன்னு நினச்சேன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி மிகப்பெரிய அடியை வாங்குவேன். இதுவரை விஜய் பற்றி நான் சொன்னது எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு, இதுவும் கரெக்டாக வரும். விஜய் புரிஞ்சுக்கிடணும். சபாதேவ மாதிரி சொல்கிறேன், தெளிவாக அரசியல் பண்ணு, வன்ம அரசியலை விடு, காழ்ப்புணர்ச்சி அரசியலை விடு, பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் சீமான் மாதிரி பண்ணு, அல்லது காலி ஆகிடுவேன். இப்பவும் வந்து 39 போட முடியாத விஜயால் 214 போடுற மாதிரி தந்தியில் ஒரு பொய் செய்தி போடுறாப்புல. எங்கேயா 214 இருக்குது? பிறந்த நாளே 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. 214 கொண்டாடப்பட்டதாட்ட இதே தந்தி தீ பயன்படுத்தி பொய்யா செய்தி போட்டீங்க. இப்பவும் அதே பொய் செய்தியை போடுறீங்க. எங்கே 214 கேண்டிடேட் இருக்குது? ஒருத்தான கேண்டிடேட்டே கிடையாது. நீயே அரசியல் வியாபாரி. நீ வியாபாரம் பண்ண படத்தை 10 கோடி ரூபா கொடுத்து படத்துக்கு வசூல் 500 கோடி ஆக்கிடலான்னு வியாபாரம் பண்ண நினச்சேன். மோடி எதுனால நாங்கள் அடித்து தவிர்த்துட்டோம். மற்ற பாஜக ஆட்கள்லாம் ஏமாளியாக இருந்தால் நாங்கள் தெளிவாக நின்று அத்தனை பாஜக காரனையும் மீறி தவிர்த்துட்டோம். இது இந்த தான் சசிகலா மேட்டில் அத்தனை பேரையும் மீறி தவிர்த்தோம். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி என்பதை கொண்டாடிக்குன்னு சொன்னேன். எங்களுடைய குருமூர்த்தியை மீறி எங்கள் கருத்து மோடிக்கிட்ட எடுபட்டுது. அப்போ நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட வியாபாரம் பண்ண தான் வருவான். நீங்கள் 39 போட்டிருப்பீங்கன்னா பார்லிமெண்ட்டில் 39 போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அசம்பிளியை பிடிச்சிடலான்னு வருவான். இப்போ 214 தொகுதியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 29 என்னத்தை பிடிப்பான்? அதனால இந்த வியாபார அரசியல் ஈடுபடாது. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு எடப்பாடி ஏமாந்து ஒரு 50-60 சீட்டு தந்திருப்பாருன்னா அந்த சீட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணதுக்கு வந்திருப்பான், முதலீடு பண்ணியிருப்பான். எடப்பாடிக்கு ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்களுக்கு ஓட்டுல உங்கள் அபிமானம் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும் நினைப்பாங்க. அதிலே நீங்கள் கோட்டை ஓட்டும் போதுமே உங்கள் ஆட்கள்லாம் விஜய்க்கு அறிவு இல்லை, எடப்பாடி கொடுத்த சீட்டை வாங்கியிருக்கலாம், தனிச்சு நின்று என்னத்தை தேரப்போகுதுன்னு ஒரு பையா முடிச்சா வைக்க மாட்டான், பணம் செலவழிக்க மாட்டான். ரொம்ப மோசமான
ஒரு தோல்வியை விஜய் சந்திப்பார்னா என்னோட கருத்து. சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் புது வியூகம் ஏதாவது வகுத்து வச்சிருக்காரா சார்? அதாவது ஏற்கனவே 234 வேட்பாளரை ஒரே மேடையில் அறிவிச்சாரு. இப்போ சென்னையிலையும் 16 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுல பேசிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸை எங்க போனாலும் நான் இறங்கி அடிப்பேன் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. இது சீமானுக்கு லாபமா அமையுமா? எப்படி பார்க்கலாம் சார்? பெரிய லாபமா அமையும். காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. அது விஜய் காங்கிரஸுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது ஸ்டாலினை தொடர்ந்து எடப்பாடியும் கொடுக்க முயற்சி பண்ணார், விஜயும் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னால எடப்பாடியும் விஜயையும் காங்கிரஸ் மதிக்கலை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை மதிக்கலை. கரடியே காரி துப்புனமும் என்று துப்பி அனுப்பிட்டாங்க காங்கிரஸ்காரன். சீமான் காங்கிரஸுக்கு பின்னாடி போனவனும் அயோக்கியனு தான். இனத்தை அழித்த காங்கிரஸ்கிட்ட ராஜ்யசபா போன விஜயும் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, பச்சோந்தின்னு அடித்து நொறுக்கிறதுக்கு இருக்கிறாரு. அதில் காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட இருந்தாலும் திமுக எப்படி காங்கிரஸை சேர்க்கலாம், திமுகவில் உள்ள தமிழ் உணர்வு இளைஞர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் இனத்தை அழிச்சதுங்கிறதுல நிற்கிறாரு. 2009 அதுக்கு பலன் இருந்தது. அதுக்கு பிறகு 19 அது அடிபட்டு போச்சு அந்த வாதம். மீண்டும் சீமான் காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு இமேஜ் அடிபட்டதுனால அதை எடுத்து அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இதில் முல்லைப்பெரியாரை பற்றியும் காவேரியை பற்றியும் நிலைப்பாடுன்னு சொன்னால் எந்த தமிழன் எதிராக போகிறான்? விஜய்னாலும் சரி, ரவீந்திரன் துரைசாமினாலும் சரி, யார் எதிராக தமிழ்நாட்டுக்குள்ள சொல்ல போகிறா? காங்கிரஸ் கூட்டணி கிடைக்காம போனதும் முல்லைப்பெரியாறு காவிரின்னு பேசுகிறாரு. அப்போ முல்லைப்பெரியார் காவிரியோட காங்கிரஸ் கூட்டணி தான் பெட்டர்னு விஜய் நினச்சிருந்தார். அவங்களே அவரை உதறி விட்டுட்டு போகும்போது சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் தனிச்சு போட்டி இதுவும். 20 வயசு இளைஞர் சன்னியாசம் போகிறதுக்கும் பொண்ணே கிடைக்காம 45 வயசுக்காரன் ஒருத்தன் சன்னியாசம் போகிறது மாதிரி தாவேக்கா தனிச்சு போட்டிங்கிறாரு. தாவேக்கா தனிச்சு போட்டி இதுதான்னு தினத்தந்தி செய்தி போடணும், தினமலர் செய்தி போடணும். நியாயமானவங்க, நடுநிலையானவங்க, சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியில நிரூபிக்கிறதுக்கு தினத்தந்தி, தினமலர், குமுத ரிப்போர்ட்டர், ஜூனியர் போட்டாங்களாம் செய்தி போடுங்கப்பா. நான் சொல்கிறேன் நியாயம் தானப்பா. இவர் எல்லா கூட்டணியும் எதிர்பார்த்துக்கிட்டு யாரும் வராமல் தானப்பா தனிச்சுங்கிறாரு. அதுலேயும் கேண்டிடேட் இருக்காது. ஏன்னா வியாபாரத்துக்கு வரமாட்டான். 39 வியாபாரத்துக்கு வந்துடுவான். 214 வியாபாரத்துக்கு வரமாட்டான். 214 வியாபாரத்துக்கு போட்டு 5 வருஷம் பிறகு எப்படி அறுவடை பண்ணுவான்? விஜய் அரசியலில் நிற்பாரா? எதுவுமே கோப்பு இல்லையே. இப்போ விஜயகாந்த் கூட வந்தவன் 29 வருஷம் எம்எல்ஏ ஆகிட்டான். நிறைய பேர் கவுன்சிலர் ஆனான். விஜய்கிட்ட அந்த கேரண்டி இல்லைனால இவனு இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். இதுதான் நான் தெளிவாக களத்தை புரிஞ்சு சொல்கிறது. விஜய் இதையும் யோசித்து பார்த்தா உண்மை தெரியும். சரி, இப்போ சீமான் காங்கிரஸ் அடிப்பது போல விஜயை தமிழின துரோகி அப்படின்னு மக்களுக்கு அடையாளப்படுத்துறாரா சார் இந்த தேர்தல்? கண்டிப்பா. காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆலா பறந்து கரடிய காரி துப்புன மூமெண்டா காங்கிரஸ் கூட்டணி இழந்த விஜய் தமிழின துரோகி தான். ராகுல் காந்தி கைதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவித்த ஒரு தமிழின துரோகி தான்னு காங்கிரஸ் கூட சேர்ந்து அரசியல் பண்ணணுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணது மூலமாக இவரோட தமிழ் நீர் சொன்னதெல்லாம் வேஷம், ஒரு ரஜினிகாந்துக்கு எதிராக படம் ஓடுறதுக்காக பண்ண ஒரு நடிப்புங்கிறத மக்கள் மத்தியில் அவர் அஜித்துக்கு எதிராக பண்ண ஒரு நடிப்புங்கிறத மக்கள் மத்தியில் சீமான் காங்கிரஸ் அடிக்கிறது மூலமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு தவம் கடந்து இருந்த விஜயும் அதில் அடித்து தவிர்க்கிறார். சரி, இப்போ சென்னையில் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தினார்ல சார், சென்னையில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் செல்வாக்கு அதிகமாகுது சார்? பறையர் சமூகத்தோட இடஒதுக்கீட்டுக்காகவும் தேவேந்திர சமூக இடஒதுக்கீட்டுக்காகவும் சீமான் மட்டும்தான் நிற்கிறாருங்கிறத பறையர் சமூக மத்தியில் அந்த வேட்பாளர்கள் கொண்டு சேர்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டு சென்னையிலே சீமானுக்கு வரும். அது அந்த வேட்பாளர்கள் பறையர் சமூக மத்தியில் சீமான் மட்டும்தான் பறையர் சமூகத்துக்காக நிற்கிறாரு, சினிமா பார்த்து எல்லாம் நீங்கள் ஓட்டு போடக்கூடியவங்க அல்ல, சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. எடப்பாடியே அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி இரட்டை கட்சியே அருந்ததியர் பிரியாட்டி ரெசல்யூஷனுக்கு போயிட்டுங்கிறத கொண்டு சேர்த்துட்டாங்கன்னா பெரிய ஒரு வாக்கு வலிமை சீமானுக்கு வரும். புதுச்சேரியிலும் இதே மாதிரி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை சீமான் அவர்கள் மாநாடு போல் நடத்த இருக்கிறார். இதுவும் அரசியலில் மிகப்பெரிய இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டில் இருந்த அதே வரவேற்பு புதுச்சேரியில் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. மாஹி ஏனாம் பகுதி, அந்த கேரளா ஆந்திரா பகுதி தவிர 28 வேட்பாளர் கேண்டிடேட் போடுறார். மாஹி ஏனாமில் அவர் போடுறது கிடையாது. 28 வேட்பாளர்கள் தமிழ் உணர்வு அந்த இதில் போடுறாரு. எம்ஜிஆர் முதல் ஆட்சியை பிடிச்ச இடம் புதுச்சேரி. அங்கே ரெட்டலையை விட சீமானுக்கு மைக் சின்னத்துக்கு வாக்கு அதிகம். ஸோ 3வது இடம் சீமான் வந்தார், ரெட்டலையை 4வது தள்ளிட்டார். இதை தமிழ்நாட்டில் நீதி நியாயம் நடுநிலை பேசக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் விமர்சகர் பேசியிருக்கிறாரா? இந்தியா டுடே மணி பேசியிருக்கிறாரா? சுமன் சி ராமன் பேசியிருக்கிறாரா? ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கிறாரா? தமிழா பாண்டியன் பேசியிருக்கிறாரா? எல்லாம் சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். நியாயத்தை பேசணும் இல்லை. நீ ஒரு ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி, அந்த கட்சியே கீழே தள்ளுறாரு சீமான்னு சொன்னால்
அதை பதிவு பண்ணணுமா வேண்டாமா? புதுச்சேரியிலும் சமநீதி பார்வையில் வேட்பாளர் நிறுத்துறாரு. அது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும். சீமானோட வளர்ச்சிங்கிறது தமிழினத்தின் மீட்சி, தென் திமுக அதிமுக ரெண்டுக்குமான உண்மையான மாற்றுங்கிற லெவலில் சீமான் வளர்ச்சியை பெறுவார். கண்டிப்பாக சீமான் தனித்துவம் மிக்கவராட்டு, துணிச்சல் மிக்க ஒரு தலைவராட்டு, உறுதியான நிலைப்பாடு கொண்டவராட்டு இருக்கிறது. கோழைத்தனமாக, சந்தர்ப்பவாதமாக, அரசியல் வியாபாரத்தோட பச்சோந்தித்தனமாக, முதுகெலும்பு இல்லாமல் இருக்கக்கூடிய விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்டை கொடுக்கும். குறிப்பாக ஜனநாயகம் படத்தை பற்றி நாங்கள் தான் அடித்தோம்னு காலரை தூக்கி விட்டுட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்தவர், ஜோசப் விஜய் கிறிஸ்தவர், மோடி மேலோட வன்மத்தை காட்டினால அத்தனை பாஜகக்காரன் கருத்தை மீறி நாங்கள் அடித்து தூக்கி போட்டிருக்கோம்னு 8ஆம் தேதியே அடித்தோம். பரவ சொல்லலை, அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிப்போன்னு சொல்லி நாங்கள் அச்சீவ் பண்ணி சொல்லி அடிச்சிருக்கிறத கூட பதில் சொல்ல முடியாமல் பரிதாபமாக இருக்கக்கூடிய விஜயை ஒரு கோழைத்தனமான ஒரு அரசியல் தலைவராட்டு, அரசியலுக்கு லாய்க்கற்றவராட்டு தான் மக்கள் பார்ப்பாங்க. பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலா கொல்ல சதின்னு தினகரன் பேசாத பேசின சீமானை எப்படி முக்குளத்தோர் இளைஞர்கள் போல்டாக பார்க்குறாங்களோ, ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களும் விஜய் ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதி, சீமான் தாண்டா போல்டு, அவனுக்கு ஓட்டு போடுவோம்னு விஜய் ரசிகர்களே வாக்களிப்பாங்க. தேர்தல் முடிவு இதை காட்டும். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.